ரெண்டாவது இலை. பிளாக் டீக்கு இதுவெல்லாம் பறிப்பாங்க. பட் இந்த பிளாக் டீக்கும் கிரீன் டீக்கும் ஒரே தைலம் மரம், ஒயிட் டீக்கான தைலம் மரம் வந்து இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒயிட் தைலம் மரம் வந்து இலைகள் சிவப்பாகவும் இந்த குருத்து வந்து ஒயிட் கலராகவும் இருக்கும். ஸோ அதனால தான் ஒயிட் டீன்னு சொல்கிறோம். ஸோ ஒயிட் டீயில் இந்த குருத்தை மட்டும் காலையில் அப்படின்னா சூரிய வெளிச்சம் படுறது முழுக்க அந்த ஒயிட் டீயை பறிச்சுடுவாங்க. காலை நேரம் சூரிய வெளிச்சத்தில் காய விடுவாங்க. ஸோ கையால் வெரி கேர்ஃபுல்லாக அதை வந்து பறிச்சு எடுப்பாங்க. இதில் வந்து நம்ம 10 கிலோ பறிச்சு எடுத்தோம்னா ப்ராசஸ் பண்ண பிறகு சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச பிறகு நமக்கு 1 கிலோ தான் கிடைக்கும். பட் அந்த டீனா அது ஒயிட் டீ மட்டும். அந்த ஒயிட் டீலையும் 3 விதமான ஒயிட் டீ இருக்குது. கோல்டன் டிப்ஸ், சில்வர் டிப்ஸ், ஒயிட் நீடில். இந்த 3 விதமான ஒயிட் டீக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், கோல்டன் டிப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு சூரிய வெளிச்சத்தால் காய விடுவாங்க. சில்வர் டிப்ஸ் ஒரு 3 வாரத்துக்கு காய விடுவாங்க. ஒயிட் நீடில் 2 வாரத்துக்கு காய விடுவாங்க. ஸோ டேஸ்ட் பார்க்குற நேரம் இந்த கோல்டன் டிப்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில்வர் டிப்ஸ் மீடியம், ஒயிட் நீடில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது 3லையுமே கெஃபீன் கிடையாது. நேச்சுரல் டீகேஃபினேட்டட்னா அது ஒன்லி வந்து ஒயிட் டீ மட்டும். ஸோ அதனால நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி தூக்கம் வர வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது வந்து ஒயிட் டீ. க்ரீன் டீயை இந்த சின்ன இலையை மட்டும் பறித்து க்ரீன் டீ ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, காய வைப்பாங்க. ஃபேன் காற்று மூலிமா காய வச்சு இலைகளை வந்து மெஷின் மூலிமா ரோல் பண்ணுவாங்க. பவுடர் ஆக்க மாட்டாங்க, ரோல் பண்ணி சுடுதண்ணியில் அவிய விட்டுட்டு திரும்பி காய விடுவாங்க. ஸோ க்ரீன் டீயும் ரொம்ப நல்லது மெடிசினல் டீக்கு. நம்மளோட உடல் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பண்ணுவாங்க. சுடுதண்ணி அவிக்கிறதுல ஸ்டீம் நீராவி மூலிமா அதை ஸ்டீம் பண்ணுவாங்க, அவிப்பாங்க. ஸோ அப்படி அவிச்சா தான் அந்த ஸ்டீம் பண்ணுறது மூலிமா அந்த க்ரீன் கலர் வந்து மாறாது, அது பச்சை கலராகவே இருக்கும். ஸோ அதனால தான் க்ரீன் டீ வந்து க்ரீன் கலராக இருக்கும். இது அவ்வளோ பிளாக் டீ ஸ்ரீலங்கான ஃபேமஸ்னால் அது பிளாக் டீ தான். பிளாக் டீயில் முதலாவது படிக்கணும் தேயிலை இலைகளை பறிக்கிறதுக்காக 1200 ஏக்கர்ஸ் டீ கார்டன் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 700 லேடிஸ் இருக்காங்க, 300 ஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தேயிலையிலே பறிக்கிறது எல்லாமே லேடிஸ் தான், ஜென்ட்ஸ் பறிக்கிறது கிடையாது. அந்த ஜென்ட்ஸுக்கான வேலை கொஞ்சம் அதை விட கடினமாக இருக்கும். தேயிலை மரத்தை சுத்தம் பண்ணுறது, மருந்து தெளிக்கிறது, அந்த மாதிரி வேலை வந்து ஆண்களுக்கான வேலை. பெண்களுக்கான வேலை தான் மெயினாக பறிக்கிறது மட்டும். ஒரு நாளைக்கு பிளாக் டீ தயாரிக்கிறதுக்கு ஒரு லேடிக்கான டார்கெட் வந்து 20 கிலோ, கையால் 20 கிலோ பறிக்கணும். நேரம் 8 மணித்தியா. ஸோ 8 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க 20 கிலோ பறிக்கணும். எக்ஸ்ட்ரா கிலோ பறிச்சாங்கன்னா கம்பெனி மூலிமா எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து கொடுக்கப்படும். குறைச்சி படித்தாங்களா குறைச்சி பே பண்ணணும். ஸோ அப்படி பறிச்செடுத்த தேயிலை இலைகளை இந்த கன்வே பெல்ட் மூலிமா உள்ளால கொண்டு வந்து ஒவ்வொரு லைன்லையும் பரப்பி காய விடுறாங்க. ஸோ இந்த தேயிலை இலைகள் வந்து காய வைக்கப்படுது. ஒரு லைனுக்கு 2000 கிலோஸ் போடலாம். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஃபேன் அட்டாச்சாக இருக்குது. அந்த ஃபேன் காற்று வந்து தேயிலைக்கு அடியில் போகும். அது மூலயமா தேயிலை இலைகள் வந்து காய வைக்கப்படுது. மழை நேரமாக இருந்தால் 18 மணித்தியாலம், வெயில் நேரமாக இருந்தால் 14 hours to 18 hours இங்கே ட்ரை பண்ணுறாங்க. இதுக்குள்ள ஃபேன் வந்து கார்னரில் அட்டாச் பண்ணுறது. இதுக்கு அடியாக ஃபேன் போகுது, காற்று போகுது. ஸோ இங்கே ஒரு லைனுக்கு 2000 கிலோஸ் காய போட்டால் காய்ச்ச பிறகு நமக்கு 1000 கிலோஸ் தான் கிடைக்கும். ஸோ 2 கிலோவுக்கு 1 கிலோ தான் கிடைக்கும். ஏன்னா 100% ஈரத்தன்மை வந்து இங்கே காய வைக்கப்படுது. அப்படி காஞ்ச இலைகளை பாஸ்கெட் மூலிமா கலெக்ட் பண்ணி 2வது படிமுறையாக தேயிலை இலைகளை அரைப்பாங்க. ஸோ முதலாவது தேயிலை இலைகளை பறிக்கிறாங்க, 2வது இங்கே காய வைக்கிறாங்க. இப்போ பார்க்க போகிறோம் இப்படி தேயிலை இலைகளை அரைக்கிறாங்கன்னு சொல்லி. ஃபோட்டோஸ் இருக்குதுன்னா ஃபோட்டோஸ் எடுத்து பண்ணுங்க. கிலோகிராம்ஸ் இலைகள் அனுப்பி அரைக்கப்படுது. அப்படி அரைச்செடுத்த தேயிலை இலைகளை இந்த பக்கமான மெஷினுக்கு அனுப்பி தேயிலை இலைகளை சலிப்பாங்க. அரைக்கிற போது பெரிய இலை, சின்ன இலை, மீடியம், பவுடர்னு சொல்லி பிரித்து எடுப்பாங்க. ஏன் அப்படி தேயிலை இலைகளோட சைஸஸ் பிரிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு சைஸஸ்லேயும் நமக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கான ஃப்ளேவர் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தவங்க ஸ்ட்ராங் விரும்புவாங்க, ஒருத்தவங்க லைட் விரும்புவாங்க, ஒருத்தவங்க மீடியம் ஸ்ட்ராங் விரும்புவாங்க. ஸோ பிளாக் டீயை பொறுத்த வரைக்கும் இலைகள் சின்னதாக இருந்தால் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இலைகள் பெருசாக இருந்தால் அது லைட்டாக இருக்கும். பட் எந்த விதமான குவாலிட்டி வேரியேஷன் கிடையாது. பெரிய இலையாக இருந்தாலும் சரி, சின்ன இலையாக இருந்தாலும் சரி, அதுக்கான குவாலிட்டி வந்து ரெண்டுமே ஒன்று தான். அது அந்த டேஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம்.
ஸோ அப்படி பிரிச்செடுத்த தேயிலை இலைகளை டேபிள் மேலே தொடர்ந்து 3 மணித்தியாலத்துக்கு காய விடுறாங்க. இதண்ட படிமுறை நாங்கள் சொல்றது பதப்படுத்துதல். தேயிலை இலைகள் இங்கே பதப்படுத்தப்படுது. மேசை மேலே கிரீன் கலராக தான் இலைகள் காயப்போட விடுவாங்க 3 மணித்தியாலத்துக்கு. 3 மணித்தியாலத்துக்கு பிறகு நம்ம பார்க்குற நேரம் அந்த கிரீன் கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு இல்லாட்டி ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டு நம்ம 2 நிமிஷம் வைக்கிற நேரம் அது ப்ரௌன் கலராக மாறுற மாதிரி அரைச்செடுத்த தேயிலை இலையை ஈரத்தன்மையோட காய போடுற நேரம் இந்த சூழல் சுற்றில ஆக்சிஜன் வந்து தேயிலை இலைகள் படிகிற நேரம் அது கிரீன் கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறுது. இது ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகுறதுனால இதை சொல்றது பதப்படுத்துதல். 3 மணித்தியாலம் மட்டும்தான் பதப்படுத்துறாங்க. 3 மணித்தியாலத்துக்கு பிறகு தேயிலை இலைகளை இமிடியேட்டா கலெக்ட் பண்ணி திரும்பி காய வைக்கிறாங்க. திரும்பி காய வைக்கிறது மூலியமா ப்ரௌன் கலரா இருந்து கருப்பு கலரா மாறுது. ஸோ நம்ம பிளாக் டீன்னு சொல்றோம். ஸோ முதலாவது ஃபேன் காத்து மூலியமா காய வைக்கிறாங்க, 2வது அரைக்கிறாங்க, 3வது சலிக்கிறாங்க. அரைக்கிறாங்க பெரிய இலை, சின்ன இலை, மீடியம் பவுடர் சொல்லி 4வது தேயிலை இலைகளை பதப்படுத்துறாங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கு இன்னும் 2 ப்ராசஸ். ஓகே, ஸோ கிரீன் டீயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பட் கிரீன் டீ ரோல் பண்ணிட்டு சுடுதண்ணி ஆவி மூலியமா ஸ்டீம் பண்ணிட்டு காய வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் கிரீன் டீ கிரீன் கலராக இருக்கு. பிளாக் டீக்கு கெஃபீன் கிடைக்கிற முக்கியமான காரணம் வந்து பதப்படுத்துதல். கிரீன் டீல கெஃபீன் இருக்கு, பட் பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்குற நேரம் கிரீன் டீல ரொம்ப குறைவு. ஒயிட் டீ எந்த விதமான மெஷினரிஸ் கிடையாது, சூரிய வெளிச்சத்தால காய வைக்கிறதுனால அது 0 கெஃபீன். ஸோ ஒயிட் டீ கிரீன் டீ ஒரு மெடிசினல் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு பெஸ்ட்டு. பிளாக் டீனா நம்மளோட டேஸ்ட்டுக்காக எடுக்கிறது தான் பிளாக் டீ நல்லது. ஓகே, அப்போ ஸ்ட்ராங்காக வேணுமெண்டா சின்ன இலையே வாங்கலாம் சார். பெரிய இல்லை தானே சொன்னாங்க. இல்லை, சின்னது. லைட்டாக இருக்கிறதுல பெரியது, ஸ்ட்ராங்காக வேணும்னா சின்ன இலையே வாங்கலாம். அவங்க அப்படி விற்கிறீங்களா? ஆமாம் சார், இருக்கு. நம்ம ஃபைனலாக சாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு விளங்கும். அப்போ தூளாக விற்கிறீங்களா? தூளாகவும் இருக்கு, டீ பேக்ஸாகவும் இருக்கு, இலையாகவும் இருக்கு. இந்த ட்ரை மிஷினுக்கு விழுகுது. ஸோ தேயிலை இலைகள் வந்து இங்க காய வைக்கப்படுது. 20 நிமிஷத்துல 125 செல்சியஸ் எடுத்துக்கொள்றாங்க. இங்க காய வைக்கிறதுக்காக அவங்க விறகு, ஸ்பெஷலா ரப்பர் விறகு, ரப்பர் மரத்துல எடுக்கப்பட்ட விறகு யூஸ் பண்ணி தேயிலை இலைகளை வந்து இங்க காய வைக்கிறாங்க. ஏன் ரப்பர் விறகு யூஸ் பண்றாங்கன்னா அது ரொம்ப நேரம் எரியக்கூடியது, தேயிலைக்கு நல்ல ஃப்ளேவர். அதோட தேயிலை தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதனால தான் ஸ்பெஷலா ரப்பர் விறகு யூஸ் பண்றாங்க. ரப்பர் எரிக்க மனம் வராது அப்படின்னா சார் வெளியே சின்ன சிமிலி வச்சு அது மூலியமா ஸ்மோக் வந்து அழியாடிடுவாங்க. சார் காய்ச்ச பிறகு தேயிலை இலைகள் வந்து கருப்பா மாறிடும். பட் நம்ம இலையை பறிக்கும் போது இந்த தண்டை சேர்த்து தான் பறிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கிறதுக்காக அரைக்கிறது, கட் பண்றது, பதப்படுத்துறது எல்லாம் சேர்த்து இந்த தண்டோட தான் செய்வாங்க. பட் இங்க காய வைக்கிற நேரம் காஞ்ச பிறகு தண்டு கருப்பா மாறாது, தேயிலையில மட்டும்தான் கருப்பா மாறும். தண்டு ப்ரௌன் கலராகவே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறோம் இந்த தண்டை அவங்க எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து க்ளீனிங் பண்ணி பேக் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் முதலாவது படிமுறை, அவங்க ஃபேன் காற்று மூலியமாக காய வைக்கிறது. ஸோ 2வது தேயிலை இலைகளை அரைக்கிறாங்க, 3வது இலைகளை கட் பண்ணிட்டு அதை சலிக்கிறாங்க, பெரிய இலை சின்ன இலைன்னு சொல்லி திரும்பி பதப்படுத்துறாங்க. கிரீன் கலர் லீவ்ஸ் வந்து ப்ரௌன் கலராக மாறுது. இது பெரிய காயம். இந்த தேயிலை இலைகள் காய வைக்கப்படுது. ப்ரௌன் கலரா இருக்கிற இலைகள் வந்து காஞ்ச பிறகு கருப்பு கலரா மாறும். இங்க தேயிலண்ட தண்டையும் தேயிலண்ட இலையும் பிரிக்கிறாங்க. பிரிச்செடுத்த தண்டை தேயிலை தோட்டத்துக்கு உரம் மாதிரி யூஸ் பண்றாங்க. தேயிலை இலையை பல்கா பேக் பண்ணிடுறாங்க. ஸோ பறிக்கிறதுக்கும் பேக் பண்றதுக்கும் ஒரு நாள் தான் போகும். இந்த மெஷின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெஷின். அப்படின்னா பாரத்தின் அடிப்படையில அந்த தண்டு பாரம் குறைவா இருக்கிறதுனால அந்த ரோல்ல ஒட்டி கொள்ளுது. தேயிலையில பாரம் கூடனால கீழே விழுந்துருது. இந்த ரோல்ல ஒரு மேக்னெட்டிக் இருக்கிறதுனால தண்டு குயிக்கா ஒட்டிக்கிட்டு சைடால வந்துடும், தேயிலையில முன்பக்கமா போயிடும். அப்படிதான் அந்த பாஸ்கெட், ரெட் கலர் பாஸ்கெட்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தண்டு எல்லாமே உரம் மாதிரி யூஸ் பண்ணப்படுது தேயிலை தோட்டத்துக்கு. தேயிலை இலைகள் தண்டு தேயிலை இலையெல்லாம் பல்கா பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேக்ல கிட்டத்தட்ட 50 தொடக்கம் 60 கிலோஸ் போடலாம். அந்த கோணல் உள்ள பேக்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க தயாரிக்கிறாங்க. 2 தொடக்கம் 3000 கிலோகிராம்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுல வாரத்துக்கு ஒரு தடவை 100ல 80 விகிதமான தேயிலை 80% என்ன செய்வாங்க, ஏல விற்பனைக்காக கொழும்புக்கு அனுப்புறாங்க. இந்த ஏல விற்பனை நடத்துறது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்.
ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யும், டிரெக்டாக நம்மகிட்ட வந்து 80% தேயிலையை வந்து வாங்கிடுது. ஸோ வாங்கி கவர்மெண்ட் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோட டீலிங் வச்சுக்கும். லிப்டன், டெல்மா, சிலோண்டா, செஸ்டா அந்த மாதிரி கம்பெனிஸோட டீலிங் வச்சு அவங்களுக்கு இன்னொரு ப்ராஃபிட்டை வச்சு அவங்க விட் பண்ணி செய்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ இந்த லிப்டன், டெல்மா, சிலோண்டா ஆப்ஷன் மூலிமா வாங்கி அவங்களோட பேரை போட்டு வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு விட் பண்ணி செய்கிறாங்க. ஸோ 180% தேயிலை ஏற்றுமதி வருமானத்துக்காக கவர்மெண்ட் டிரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிடுறாங்க. 20% தேயிலை மட்டும்தான் தம்ரோ லேபிள்னு சொல்லி ப்ளூ கலர் ஷாப்பில் வச்சு இது வந்து இந்த ஃபேக்ட்ரியை தயாரித்து இங்கேயே அதுக்கான பேக்கிங் பண்ணி இங்கேயே நாங்கள் விட் பண்ணி செய்வோம். ஸோ இந்த 20% தேயிலை வந்து எந்த விதமான கலப்படமும் கிடையாது. 80% தேயிலை கொடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ், அப்போ நம்ம கிட்ட கவர்மெண்ட் வாங்குற நேரம் ஃப்ரெஷ் டீயாக தான் வாங்குறாங்க. பட் இந்த பயஸ் லிப்டன், டெல்மா, சிலோண்டா, செஸ்டா அவங்க வாங்கி அவங்களுக்கு இது மாதிரி ஃப்ளேவர் கலரிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன டீ பேக்ஸாக தயாரித்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ வெளியில் போகிற நேரம் தேயிலண்ட தன்மை, தேயிலண்ட ஃப்ளேவர் வந்து மாறி போயிருக்கு. ஃபேக்ட்ரி உள்ளால் இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஃபேக்ட்ரி வாங்குற நேரம் ரியல் டேஸ்ட்டை வந்து வாங்க முடியும். பட் ஸ்ரீலங்காவிலும் ஃபேக்ட்ரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேஸ்டிங் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மவுண்டன்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. ஹை மவுண்டன் டீ தான் ஹை குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைத்தொடர்கள் தேயிலை டீயை குடிக்கும் போது அங்கே தேயிலண்ட மனம் தான் வரும். அங்கே தேயிலை வந்து கசக்காது. ஏன்னா இங்கே குளோரோஃபாயில் சூரிய சக்தி குறைவாக இருக்கிறதுனால தேயிலண்ட கசப்பு தன்மை வந்து இங்கே குறைவாக இருக்கும். இதே நீங்கள் போய்ட்டு ஒரு கேண்டி ஒரு டவுன் சவுத் ஏரியா டீ குடிக்கிற நேரம் டீண்ட கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட மனம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அது கூடுதலான சூடு பிரதேசம், உஷ்ண பிரதேசங்கள்னால சூரிய சக்தி வெளியிடும். சூரிய சக்தி கூடுதலாக இருக்கிறதுனால குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால டேஸ்ட் வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை மவுண்டனில் வந்து கலர் லைட்டாக இருந்தாலும் அதோட ஸ்மெல் அதோட டேஸ்ட் வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பயர்ஸ் என்ன செய்வாங்க, ஹை மவுண்டன், மிடில் மவுண்டன், லோ மவுண்டன் எல்லாத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அவங்களோட பேருக்காக வேற்றுமதி மற்றது உள்நாட்டு உற்பத்திக்கு விட் பண்ணி செய்யும். நம்பர் டீன்னா அது இங்கே மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ ஒரு பிளாக் டீ தயாரிக்கிறதுக்கு 5 கிலோ பறிச்சிட்டோம்னா இதுலேருந்து 1 கிலோ பிளாக் டீ தயாரிக்கலாம். க்ரீன் டீக்கு 7 கிலோ பறிச்சா சின்ன இலைகளில் 1 கிலோ க்ரீன் டீ தயாரிக்கலாம். ஒயிட் டீக்கு 10 கிலோவுக்கு 1 கிலோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டினா அது ஒயிட் டீ, அடுத்தது க்ரீன் டீ, அடுத்தது பிளாக் டீ. பவுடராகவும் வாங்குவாங்க, லீஃபாகவும் வாங்குவாங்க. பிளாக் டீல சின்ன இலையாகவும் வாங்குவாங்க, பெரிய இலையாகவும் 5 சைஸஸ் இருக்கு. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குவாங்க. பவுடர் கூடுதலாக அது பவுடராக தான் இருக்கும். உங்களோட பேரெல்லாம் ஒன்றுக்கு கொடுக்க மாட்டோம். ஆமாம் சார், அதுக்கு பிறகு நம்மளோட பேர் வராது. அதுக்கு பிறகு மென்ஷன் பண்ணுவாங்க சிலோன் டீ ஸ்ரீலங்கன் இந்த லோகோ மட்டும் போட்டு ஏற்றுமதி செய்யணும். அவங்க ப்ராஃபிட் வச்சு வைப்பீங்க. எஸ், அது பொதுவாக இருக்காது. அதில் எந்த வேலை தான் போட்டு போட்டிருக்கீங்க. கிரீன் டீ அந்த சின்ன முதல் கிரித்தோடு. ஆமாம் சார், இது இவ்வளவும் பிளாக் டீ. பிளாக் டீல முதலாவது கிரேட் சொல்றது ஓபி, ஆரஞ்சு பெக்கோ. ஆரஞ்சுன்னு சொல்றாங்க இந்த கலருக்கு டீ நம்ம மேக் பண்ற நேரம் ஒரிஜினல் கலர் வந்து ஆரஞ்சு. பெக்கோ சைனீஸ் நேம், ஏன்னா தைலத்தோட முதலாவது சைனீஸ், அவங்க தான் மதர் பிளான்ட் கண்டுபிடிச்சதே சைனீஸ் தான். ஸோ இங்கே இலைகள் பெருசாக இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும். பெக்கோ இதை விட கொஞ்சம் சின்ன இலையாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். FF1 மீடியம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு டீ குடிக்கிறதா இருந்தால் இது எதுலேயுமே பால் சீனி சேர்க்க முடியாது, ஜஸ்ட் டிரெக்டாக குடிக்கிறதுக்கு நல்லது. BOP புரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ, இது பிரேக்ஃபாஸ்ட் டீ. நீங்கள் பால் போட்டு குடிக்கலாம், பால் போடாமையும் குடிக்கலாம். லாஸ்ட்டாக உள்ளது BOP ஃபெனைன்ஸ், ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக வீட்டில் பால் சேர்த்து குடிப்பீங்களா இருந்தால் மில்க் டீக்கு பெஸ்ட் வந்து BOPS. இது சொல்கிறது சைனீஸ் உலாங் டீன்னு. இதில் க்ரீன் டீயும் பிளாக் டீயும் மிக்சிங்காக இருக்குது. பேசிக் வந்து அது பிளாக் டீ தான், பட் உங்களுக்கு குடிக்கும்போது க்ரீன் டீ டேஸ்ட் கிடைக்கும். மற்றது அதெல்லாம் இஞ்சி, பட்டை, ஏலக்காய் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ். ஸோ அதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் டீ ஃபைனலாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. இது எந்த விதமான ஃப்ளேவரும் கிடையாது. ஒரிஜினலாக வர ஒயிட் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீன்ற ஃப்ளேவர். பிளாக் டீயில் பேசிக்காக பவுடராக இருக்கிற நேரம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், இலையாக இருக்கிற நேரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஒயிட் டீ ஒயிட் டீ இதில் பால் கலர் பிடிக்கவே இல்லாது, இது ரொம்ப லைட்.
ஸோ பால் கலந்தோம்னா அதில் நியூட்ரிஷன் எல்லாம் போயிடும். ஏன் நம்ம பால் கலக்கணும்னா ரொம்ப கேஃபீன், ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால பால் சீனி கலந்து இந்த கசப்பு தன்மை கட்டுப்படுத்துறதுக்கு பால் சீனி கலந்து குடிக்கணும்.